அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். நமக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். போதும். ஒரு விஷயம் கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை மலைபொருளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி காண்பித்தருளும். ஏசப்பா, பிதாவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழிநடத்தலோடு கூட நாங்கள் இந்த வார்த்தையை ஆண்டவரை கர்த்தாவே கொடுக்க கிருபை செய்யும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை ஆறுதலாய், தேற்றுதலாய், வழிநடத்துதலாய், எச்சரிப்பாய், பாதுகாப்பாய் இந்த வார்த்தை இருக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்துல சொன்ன காரியம், வெளியரங்கமான பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. இயேசு மகாராஜா இன்றைக்கு வெளியரங்கமான பலனை காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் வெளியரங்கமான கிரிகை செய்ய போறேன் அப்படின்னா, அந்த அந்த இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, முன்னாடியே செஞ்சிருவாராம். வெளியரங்கமான கிரிகை அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடுகிறது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி சொல்லப்படுதுன்னா, முன்னாடியே நான் செஞ்சிருவேன் அது அப்படின்னு. அப்படின்னா நீங்க வெளியரங்கமா பார்க்க போறத முன்னாடியே அவர் செஞ்சு முடிக்க போறாரு. அல்லேலூயா. அதற்கு முன்பாக அவர் சொல்லக்கூடிய காரியத்துல அப்பொழுது அவர் சொல்றாரு, அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா. வெளியரங்கமா கிரிகை செய்கிறவர் உன் அந்தரங்கம் அப்படின்னா, உன் இருதய மறைவான ஆத்துமா எவ்வளவு வியாகுலப்படுகிறது, எவ்வளவு கவலைப்படுகிறது, எவ்வளவு அதற்குள்ள காயம் இருக்கிறது என்பதை கர்த்தர் அந்தரங்கத்தை பார்க்க போகிறார். அல்லேலூயா. காயத்தை ஆற்றுவார். அல்லேலூயா. நீங்க இழந்து போனதை திரும்ப கொடுக்கத்தான் மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு பல காரியங்கள் தோன்றிட்டு, அதுல ஒரு சில காரியங்களை, நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர். நான் ஏற்கனவே ஒரு முறை ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் அதை குறித்து உங்களோட போதித்திருக்கிறேன். வெளியரங்கமாக கிரிகை செய்கிற பிதா என்று சொல்லி ஒரு முறை உங்களோட கூட நான் அதை போதித்திருக்கிறேன். 3 விதமான காரியத்தில் அவர் உங்களுக்கு வெளியரங்கமாக கிரியை செய்வார். ஜெபம் பண்ணும்போது, உபவாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனோட இருக்கும்போது வெளியரங்கமான கிரிகைகளை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நான் 3 காரியங்களை சொல்லி, இன்னைக்கு ஆண்டவரத்துக்கு இது வேறு ஒரு விதமாய், இது வித்தியாசமாய் காணப்பட்டது. இன்றைக்கு அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? வெளியரங்கமா பலன் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. சொன்னவர் வெளியரங்கமா பார்க்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா. நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? சீக்கிரட்டை பார்க்கிறவர். அல்லேலூயா. வெளியரங்கமா பலன் தருகிறவர். அல்லேலூயா. வெளியரங்கமான கிரியை செய்கிறவர். சங்கீதம் 44வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? எப்படி தேவன் அதை ஆராய்ந்து அதை விசாரிக்காம இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறாரு? அறிந்தவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா. இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்து கொள்கிறவராய் இருக்கிறார் என்று அவர் தீர்க்கமாக முன்னாடியே நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் அறிந்தவர், அவர் அறிந்தவர். அவர் எதற்காக அறிந்திருக்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், மார்க் 4:22. ஆண்டவர் எப்படி அதை வைத்திருக்கிறார் பாருங்க. வெளிவராத, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிவராத மறைபொருள் ஒன்றுமில்லையாம். அப்போ உலகத்தாருக்கே ஒண்ணுமில்லைனா ஆண்டு சொல்றாரு, எதுவுமே இல்லைனாலும் தேவனுக்கு மறைவா இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வெட்டவும் வெளிச்சமா இருக்கு. பிதா எப்படி பார்க்கிறவரு? நம்ம எங்க போய் எங்க ஒரு வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டாலும் அங்க நம்ம தனியா இருக்கோம். நம்ம தனிப்பட்ட முறையில பாவம் செஞ்சுக்கலாம், நம்ம தனிப்பட்ட முறையில எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம். அப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுது, அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற அங்கேயானாலும் உன் தேவனாகிய கர்த்தர் காண்பார். ஆகார் வனாந்திரத்துல வந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே விடல. அவர் எங்க வனாந்தரத்துல வந்து அங்க பேசினாரு. அங்க ஒரு நீரூற்று இருக்கு, நீயும் பிள்ளையாண்டான் போய் அந்த தண்ணீரை குடிச்சுக்க, உன் ஜீவனை காத்துக்க. அல்லேலூயா. அப்பதான் ஒரு காரியத்தை ஆகார்ட்ட பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை கொடுத்த உடனே இதை கொடுக்கும் போது நான் கஷ்டத்தில் இருக்கிறேனே அவர் பார்க்கிறாருன்னு சொன்னான். ஒரு பொருளை என் கைக்கு கிடைச்ச உடனே என்னுடைய கஷ்டத்தை பார்த்து தான் அவர் கொடுத்தாருன்னு ஆகார் சொன்னான். அதனாலதான் சொன்னா, அவர் திரும்பி பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன், ஏன்னா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரங்கத்தை பார்ப்பாரு. ஒரு பிள்ளை தத்தளித்து தண்ணீருக்கு போராடி கொண்டிருக்கிறத தேவன் பார்த்து தூதனை அனுப்புகிறார். இன்றைக்கு அவர் சொல்றாரு, அந்த பிதா எப்படிப்பட்டவரா? வெளிவராத ஒரு காரியமும் கிடையாது, வெளிவராத மறைபொருள் ஒண்ணுமே கிடையாதுன்றாரு. எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் வெளியே கொண்டு வந்துருவார், அவர் பார்ப்பார். அப்ப தனிப்பட்ட முறையில தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு, என்ன செய்யணும்னு. இப்ப நீங்க ஒரு ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அந்த ஜெபம் ஒரு 5 வருஷத்துக்கோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கீங்க. அந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில நடக்காமே இருக்கு, உங்க ஆழத்துக்குள்ள அது புதைஞ்சு போச்சு, அது கிடைக்கல, நீங்க அப்படி எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனா சொல்றாரு, நான் அந்தரங்கத்தை பார்க்க போறேன். 5 வருஷம் நீ முன்னாடி பண்ணல, அந்த ஜெபத்தின் அந்த ஃபைல அப்பா இந்த வாரத்துல பார்க்கிற. இந்த 10வது மாதத்துல அந்த ஃபைல் திறக்கப்படுகிறது. ஒரு குழந்தை கண்ணுக்கு தெரியாம உருவாகிறதுக்கு முன்னாடி கருவுக்குள்ள போன உடனே அதை எப்படி வளரணும், என்ன பண்ணணும்னு உடைக்க முடியாத இந்த மண்டை ஓட்டெல்லாம் உள்ள டிசைனிங் பண்ணிடுறாரு. 10 மாதம் கழிச்சு அது ஒரு உருவமா அது வெளியே வர்றதுக்கு எப்படி வருதோ அதே போல கர்த்தர் சொல்றாரு, நீ உன் இருதயத்தில் இருந்த அந்த விதைக்கப்பட்ட சின்ன குட்டியான அந்த அணுக்களை போல உன்னுடைய ஆசைகள், பாசங்கள், ஆழத்தின் காரியத்தை நான் இன்னைக்கு உயிர் பெற செய்து இந்த 10ஆம் மாதத்துல வெளியே அதை கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு அதை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர், என் கருவை கண்கள் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. ஒரு சகோதரி சென்னை பட்டணத்துல, மதுரை பட்டணத்துல, அந்த சகோதரி 2 வருடமா கர்ப்பத்தின் கனி இல்லாம இருந்தா. எவ்வளவோ முயற்சி எடுத்தா, எவ்வளவு போராடினா. அந்த மக
மருத்துவமனைக்கு போய் அநேக ட்ரீட்மெண்ட், அநேக காரியங்களை உருவாக்கி அநேக பார்த்தா. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு, கற்பத்தின் கனி நான் கொடுக்க போகிறேன். நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டில் சொல்லிவிட்டு பெறப்பட்டு வந்துட்டோம். எங்களுக்கு தெரியாது. அந்த மகளுடைய அங்கலாய்ப்பை இயேசு கண்டார். அந்த மகளுடைய வேதனையை இயேசு பார்த்தார். என்ன நடந்துச்சுன்னா, கரு உண்டாயிட்டு அவங்க மருத்துவமனைக்கு போய் என்ன செய்கிறாங்க, டாக்டர்கிட்ட செக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு லேசாக ஏதோ பீடிங் ஆகிடுச்சு போல இருக்கு. சரி, அது இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே வேதனையாகி போய் இவங்க போய் டாக்டர்கிட்ட சொன்னோடனே டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் சுத்தம் பண்ணணும், அந்த காரியங்கள்லாம் ஒழுங்கு செய்யணும், அது சரியாக வைக்கக்கூடாது, அது ஆபத்து, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி இவங்க அதெல்லாம் செய்யணும் காரியங்கள்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க பரிசோதனை பண்ணுறதுக்கு டாக்டர் வர சொல்லும்போது உள்ளே போய் பார்த்தா அது ஒன்றுமே அது சேதமாகாமல் அது உள்ள அப்படியே இருக்குது. மருத்துவர் ஒன்று போயிடுச்சு, அது அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்லை உயிரோடு இருக்குன்னு. அதை எல்லா காரியத்தையும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் அழிந்து ரிமூவ் ஆகிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டோம். நிறைய மாத்திரை சாப்பிட்டாங்க, மருத்துவர்கள் கொடுத்துட்டாங்க, அது உள்ள ஒன்றுமில்லாமல் போச்சுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் விளையாடுற விளையாட்டெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கு. அப்படி கர்த்தர் இந்த மதுரை பட்டணத்தில் இந்த சகோதரியை இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். இது பாருங்க, குட்டி தான், 10ஆவது மாதம் இந்த மாதம். நீ நினைச்சேனா உன் உள்ளத்தின் அந்தரங்கத்தை ஆழத்தில் உள்ள ஆசையை ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நிறைவேற்றுகிற இந்த 10ஆம் மாதத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது நடக்க போகுது. நீ கேட்ட காரியத்தை இயேசு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் கொடுப்பார். அதை நீ பார்க்க தான் போகிறீங்க, கர்த்தர் கொடுக்கிறத. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சீக்கிரட்டை பார்க்கிறவரு. அல்லேலூயா. சீக்கிரட்டை எங்க ஓப்பன், வெளியில தான், அங்க வெளியரங்கமான கிரியை தான் நடக்கும். அது முன்னாகவே இந்த காரியம் நடக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்கு, காரியம் இருக்கு. அந்தரங்க வாழ்க்கை ஒண்ணு, வெளியரங்க வாழ்க்கை ஒண்ணு. ஆவிக்குரிய லைஃப் ஒண்ணு, வெளிப்புறமாக உலக பிரகாரமான வாழ்க்கை ஒண்ணு. அப்ப 2 விதமான வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்றான். அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படி வாழ்றாங்களா, 2 விதமான வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அதற்கு ஆதாரமாக ஒரு 2 விதமான வாழ்க்கை வாழ்றவனுடைய வாழ்க்கை குறித்து ஒரு மனுஷன் அன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாத்துங்க, எப்படி இவரை பத்தி உங்களுக்கு தெரியும். யாரோட இருந்தவர்? இவருக்குள்ள ஒரு 2 லைஃப் இருந்திருக்கு பாருங்க. ஒன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவோட இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இயேசுவை காட்டி கொடுக்கிற வாழ்க்கை. இவர் அந்தரங்க எப்படி இருந்துச்சு, காசு மேல நோக்கமா இருந்ததுனால இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு இருந்தது. யூதாஸ் காரியத்துக்குள்ள இயேசுடைய சீசனா இருந்தவர், அவருக்குள்ள இருந்த என்ன காரியம், எப்படி இயேசுவை காட்டி கொடுக்கிற 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்தார். பலரிடம் அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படி இவர் அப்படி இருந்தாரு, இயேசுவை குறித்து இவர் சொல்லக்கூடிய காரியத்தை என்ன செய்வாரா, காசு வாங்கிட்டு சொல்லி கொடுப்பேன். எப்படி சொல்லி கொடுத்தாரு, காசு வாங்கிட்டு சொல்லி கொடுப்பேன். 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு இவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். அப்ப இவர் உள்ளத்துக்குள்ள என்ன இருந்திருக்கு,
இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவா இருந்திருக்கு? இயேசுவை அது காட்டி கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அது ஒரு தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையா வாழாம ஏதோ ஒன்றை எதிர்பார்த்த வாழ்க்கையா அவருக்குள்ள இருந்திருக்கு. காசு வந்தா போதுன்ற எண்ணம் அவர் உள்ளத்துக்குள்ள பெருசா இருந்திருக்கு. ஆனா இயேசுவை பத்தி அவர் கவலைப்படலை. அவர் கூட இருந்தாரு, அவருடைய உபதேசத்தை கேட்டாரு. ஆனா அவர் உபதேசத்தின்படி நடக்காம காசு 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 பணம் தான் முக்கியமா அவருக்கு தோன்றி இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை 2 வாழ்க்கையா வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு அப்படி ஆவிக்குரியதை கொண்டு உலக வாழ்க்கையோட மிங்கிள் பண்றது, இணைக்கிறது. இதையும் அதையும் ஒன்றா இணைச்சிட்டு குழப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது. இவருக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? பணத்தின் மேல ஒரு விஷயம் தெரியுமா? உங்க ஆவிக்குரிய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படி உங்க வாழ்க்கையை மாத்திடுவீங்க ஒரு நாள். அதுதான் யூதாஸ் காரியத்தை செஞ்சது. உள்ளத்துக்குள்ள பண ஆசை இருந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையை, சரீரப்பிரவண உலகப்பிரவண வாழ்க்கையை எப்படி மாத்தினார் தெரியுமா? காசுக்காக. உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பணம் தேவை, உலகத்துல வாழணும்னா கண்டிப்பா பணம் இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும், பணம் தான் முக்கியம் அப்படின்னு அவன் நினைச்சான். பணத்தை தாண்டி ஜீவன் முக்கியம்ன்றத கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. பணம் சம்பாதிக்க போற இடத்துல ஆண்டவர் ஜீவன் எடுத்தாருன்னா என்ன பண்றது? எது முக்கியமானது? ஜீவன் தானே முக்கியம். சரீரத்தை பார்க்கிலும் ஜீவன் பெருசுல. அல்லேலூயா. நம்முடைய சரீரம், நம்முடைய உயிர் எவ்வளவு பெருசு மேன்மையா அவர் பார்க்கிறாரு. ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தை புதுப்பிக்கணும், பரிசுத்தமாக்கணும். ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே வரணும். ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புவார். அழிக்கிறதுக்கு நாம எது நம்ம வாழ்க்கையில ரொம்ப நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இதா பார்க்கிறோம்னா அதுதான் இந்த யூதாஸ் காரியத்தை செஞ்ச அந்த வெளிப்புறமான காரியம். ஏன்னா நம்ம உள்ளம் அதனால நிறைஞ்சதுனால நம்ம வாழ்க்கை அதுக்கு நேரம் நம்ம திருப்ப ஆரம்பிச்சிட்டோம். இயேசுடைய பிரசன்னத்தினாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதான சந்தோஷத்தினாலும் நம்ம இருதயம் நிரம்பிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை சந்தோஷத்தில் அப்படியே நிரம்பி அந்த பாதையில் பிடிச்சி போயிட்டே இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் இல்லாமல் போனாலும். அல்லேலூயா. அது நடக்குங்க. இன்றைக்கு யூதாஸ் காரியத்து வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியம். அதே இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களும் ஒரு மனுஷன் இருந்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 74வது வசனம், 75வது வசனம். அப்பொழுது அவர் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை அவன் எப்படி காட்டி கொடுத்தான்? இவன் எப்படி காட்டி கொடுத்தான்? காட்டி கொடுக்கறதுல ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இவன் சொல்றான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானாம். அந்த வசனம் சொல்லுது. இயேசுவை காட்டி கொடுக்கிற விதம். பணத்தை வாங்கிட்டு போய் சொன்னான். நிறைய இடத்துல பணம் தான் இப்போ முக்கியமாக இருக்குது. அதை வாங்கினா, அதை கொடுத்தா நான் இதை செய்கிறேன், அதை தந்தா இதை செய்கிறேன். ஆண்டு சொல்லாரு, உன்னைய தந்தா நான் எல்லாமே செய்கிறேன். அல்லேலூயா. ஏசு அதுதான் சொல்கிறாரு. உங்களை கவலையில் கண்ணீரில் விட மாட்டார். அவருக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வேதனையில் இருக்கீங்க, உங்களுக்கு தேவை இருக்குன்னு தெரியும். இந்த உலகத்தில் உங்களை கண்ணீரோட கவலையோட படைச்சு அப்படியே விடணும்னு ஏசு நினைக்கல. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதன் காலத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்தணும்னு ஏசப்பா நினைக்கிறாங்க. ஆனால் விட மாட்டாங்க. ஏசு சொல்றாரு, இங்கே ஒரு மனுஷனுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறாரு. என்ன தெரியுமா? முன்னாடியே பாப்பாரு செய்வாருன்னு சொன்னார் தெரியுமா? வெளியரங்கமா
இவர் எப்படி பார்க்குறவர், முன்னாடி நடக்கிறத பார்க்குறவர் இயேசுவானவர். அதனால தான் அவன்கிட்ட சொன்னார், என்னன்னா சேவல் கூவுறதுக்குள்ள நீ என்னை 3 தரம் மறுதளிப்பேன்னார். யார்கிட்ட? பேதுருட்ட சொன்னார். சொன்னோடனே என்னாச்சு? சொன்னமா நடந்துச்சா? பேதுரு 3 தடவை மறுதளிச்சாரா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி? அங்கே நடந்த காரியத்தில் இவன் காசுக்காக காட்டி கொடுத்தவன் என்ன ஆனா 2 உள்ளத்தோடு இருந்தான். அவனுக்குள்ள நடந்த காரியம் ஒன்று. என்ன செஞ்சான்? அவன் உள்ளத்துக்குள்ள அதை குறித்து அவன் சிந்திக்கவே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இயேசுவானவரை காட்டி கொடுத்துட்டேன், நான் இந்த காரியத்தில் தவறு பண்ணிட்டேன்னு மகாராஜாட்ட திரும்பி வந்திருந்தான்னு வச்சுங்களேன், எப்பேற்பட்ட பாவத்தை அவர் மன்னிக்கிறவர். திரும்ப பாவம் செய்யக்கூடாது. அதுக்காக பாவம் மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டு பொழுதனைக்கு பாவம் செஞ்சுட்டு மன்னிக்கிறவர் அல்ல. நீங்கள் எப்போ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறீர்களோ அப்பொழுதிலிருந்து இரக்கத்தை பெற ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. இங்கே காரியம் எப்படி நடக்குது? அவன் மனம் கசந்து தேவனிடத்துல போய் நிற்கவே இல்லை. தனக்கு தானே ஒரு குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனேன்னு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனால் இங்கே பேதுரு என்ன செஞ்சான்னு எழுதியிருக்கு, வாசிங்களேன் 75வது வசனத்தை. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். உள்ளத்துக்குள்ள அந்த உள்ளான வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுல நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு 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 அந்த சீக்ரெட், அந்த உள்ளான வாழ்க்கைக்கு நாம யோசிச்சான். அந்தரங்கத்தை பார்த்தாரு, அந்தரங்கத்தை பார்த்தாரு. ஏன்னா அவன் மனங்கசந்து அழுதான். உமக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொன்னவன் தான் அழுதான், காட்டி கொடுத்தான், அழுதான். ஆனா காட்டி கொடுத்தவன் அழுதான். ஆனா என்ன செய்யல? இயேசுகிட்ட வரல. இங்க மறுதளிச்சான். இவன் என்ன செஞ்சான்? மனம் கசந்து அழுதான். வந்துட்டார் அவனை சந்திக்க. இன்னைக்கு நீ ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு தடவை மனம் கசந்தா வந்து நிப்பாரு. உன் உள்ளான உன் இருதயத்தை இயேசு பார்க்கிறாரு. உன் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க கர்த்தர் இந்த நாளிலே உன்னை கவனிக்கிறார். அல்லேலூயா. உன் உள்ளான இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது என்பதை இயேசு பார்க்க நினைக்கிறார். பேதுரு இயேசுவின் சீசர்ல ஒருவராக இருந்தார். இயேசுவோடு நெருங்கிய தொடர்புள்ளவராக இருந்தார். இயேசுவினுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தவராக இருந்தார். ஆனால் சில நேரங்களில் அவர் தவறினார். ஆனாலும் இயேசு விட்டாரா? விடவே இல்லை. தேவன் அந்தரங்க வாழ்க்கையில பார்த்து வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிறவன். அவன் உள்ளத்துல மனங்கசந்து அழுதானா, அவன் அழுகையை பார்த்துட்டாரே. உன் கண்ணீரை காண்கிறவன் ஆகாரம் மட்டும் பார்ப்பார்லங்க, நீ வீட்டில் உன் ஜெபாரையில் உட்கார்ந்து அழுகிறதையும் பார்க்கிறாரு. நீ வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி, மற்றவங்களுக்கு முன்னாடி கண்ணீர் சிந்தி கடந்து வந்ததையும் இயேசு பார்க்கிறா. அல்லேலூயா. யாரும் காணாத இடத்துல நாம எப்படி இருக்கோம்? எதை பார்க்கணும்? யாரும் காணாத இடத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஏசப்பா பார்ப்பார். வேதத்தில் ஒரு மனிதனை காட்டுறேன், யாரும் பார்க்காதப்ப அவர் என்ன செஞ்சாருன்னு. ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 39ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39. ஆதியாகமம் 39 வசனம் 8, 9. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவை வேறு யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் இதை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு யாரும் காண்ற இடத்துல இருந்தானா, காணாத இடத்துல இருந்தானா? ஆனா யாரும் காணாத இடத்துல இருந்தாலும் உன் சீக்கிரட்டை ஒருத்தர் பார்ப்பாரு. யோசேப்பு எத்தனையோ தவறு செய்கிற வாய்ப்பு அவனுக்கு அந்த இடத்துல இருந்தது. சுத்தி யோசேப்பினுடைய சுத்தி இருந்தது. அங்க யாரும் இல்லை. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த தவறுக்கு அவ இணங்கவே இல்லை. தேவன் என்னை பார்க்கிறார், இங்க இருக்க எல்லாத்து மேல எனக்கு அதிகாரம் கொடுத்தாங்க, இந்த ஒரு காரியத்தை ஒன்ன மட்டும் எனக்கு விலக்கி வச்சிருக்கிறாரு, நான் தவறு செய்ய மாட்டேன். பெண்ணுடைய மனைவி மேல இச்சிக்க மாட்டேன். யோசேப்பு எப்படி வாழ்க்கை வாழ்கிறார் பாருங்க. அவர் அந்த இடத்துல இருந்து அவர் உண்மையா இருந்ததுனால அவருடைய உள்ளத்தை தேவன் பார்த்தார். அவன் இருந்த சிறைச்சாலையில அவனை மேன்மையான இடத்துல உட்கார வச்சார். அல்லேலூயா. எங்க யாருமே பார்க்க மாட்டாங்களோ அங்க இயேசு பார்ப்பாரு. நிறைய பேர் வெளியூர்ல போய் சினிமா பார்ப்பாங்க. என்ன நினைப்பாங்க? நான்லாம் அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் உள்ளூர்ல இருந்து பார்த்தா சபை விசுவாசிகள் என்னை பார்த்துருவாங்க. பார்த்து எங்கேயா பார்த்து விட்டாருன்னு, இந்த வழியா போனா பார்த்துட்டாருன்னு சொல்லி வெளியூரில் போய் படம் பார்த்தேன். நான் உண்மையே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. நான் அந்த காரியங்களில் வந்திருக்கேன். ஏன்னா எல்லாரும் அப்படி அனுபவத்துக்குள்ளே தானே வந்திருக்கோம். திடீர்னு நான் பரலோகத்துலேருந்து குதிச்சேங்க, நான் படம் பார்க்கலன்னு சொல்கிறதெல்லாம் போய் நான் பார்த்தேன், படம் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே படம் பார்ப்போம். எல்லாம் குடும்பமாக கூட்டமாக எல்லாரும் சொந்த பந்தம்லாம் கூட்டமாக போவோம். அதனால் அது எங்களுக்கு பாவம்னு தெரியப்படுத்தலை. எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது தான் நாங்கள் உணர்றோம் அது காரியங்கள், இது தவறு, இது ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக விதைக்குது. சினிமா ஒரு பாவத்தை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி திருப்பிக்கிட்டு இருக்கு, யாரு நோக்கி திருப்பிக்கிட்டு இருக்கு, சாத்தானுடைய பாதையை காட்டிக்கிட்டு இருக்குன்றத, நம்ம அழிய போகிறோம், நம்ம கண் இருள் அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்றத புரிய வைக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரியல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதோடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியல. தேவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கவே முடியல. இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அப்படியே அது அழிவுக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கு. வீட்டில் இருக்க எல்லா பொருளும் எல்லாம் அப்படியே இருக்கணும், அதை போல மாறணும், அதை போல வீட்டில் உள்ளவங்க பாசமாக பேசணும். இப்போ ஒரு அந்த சீரியலில் பார்த்தா யாராவது சந்தேகப்படுற மாதிரியும், யாராவது ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரியும், ஏதாவது காரியங்கள் செயல்படுத்துகிற மாதிரியும் இப்படியே தான் இருக்கும். தப்பாக கண்டுபிடிக்கிற மாதிரியும், அடிக்கிற மாதிரியும், இந்த மாதிரியும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களை நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வச்சுங்களேன், கொஞ்ச நாள் கழித்து நீங்களும் வீட்டில் உள்ளவங்களை சந்தேகமாக பார்க்குவீங்க. விஷத்தை கலந்திருப்பாளோ, தண்ணீரை நமக்கு கெட்ட தண்ணீரை வச்சிருப்பா. ஏன்னா நம்ம எதை பார்த்துக்கிட்டே இருக்கோம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை நிரப்புறோம்? சினிமாக்களையும் சீரியலையும் உள்ள அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபுல்லாக நிரம்பி வலியுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப பொல்லாதவளாக இருப்பா போல இருக்கு. அதனால தான் விஷத்தை நம்ம வாழ்க்கையிலே தோணும். சாப்பாடு யாராவது கொடுத்தா, அந்த சீரியலில் ஏதாவது சாப்பாடு, கெட்ட சாப்பாடு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, நம்ம சாப்பாடை சந்தேகப்படுவோம். கிளறி பார்ப்போம், கறி உள்ள மறைச்சி வச்சாலா இல்லை எடுத்து எதை பாருங்க நம்ம உள்ளது. ஏன்னா நம்ம உள்ள எதனால ஆவிக்குரிய காரியம் நிரம்பிட்டே இருக்கு? யூதாசுக்குள்ள பணம் காசிய அந்த ஆசை அப்படியே நிரம்பிக்கிட்டே இருந்ததுனால, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு எழுதுனது போல அவன் வாழ்க்கையில நடந்துருக்கிட்டு இருக்கு. உள்ளத்துல அது அப்படியே நிறைய ஆரம்பிச்சுன்னா வெளியே வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, உன் உள்ளத்தை பாருங்களேன். நீங்க கண்ணில் பார்க்கறது உங்க இருதயத்துக்கு வரும். இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். நம்ம எல்லாரையும் சபிப்போம், திட்டுவோம், கெட்ட வார்த்தை, சண்டை போட எங்கிருந்து வர்றோம்? அவங்க பேசுறதையும் பார்க்கறதையும் காதுகளில் கேட்கறது. இப்போ ஒரு ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் ஃபோனில் உள்ளவர் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு அந்த வார்த்தை போய் உங்கள் வாய் நிறைஞ்சு, இருதயம் நிறைஞ்சு, வாய் நிறைஞ்சு, வாய்க்கிட்ட எந்த வார்த்தை வரும்? நீ நாசமா போ அப்படி வருவீங்களா? எது போய் உள்ள நிறையுதோ அதுக்கு பதில் சொல்லுவீங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பேசுறது. அப்போ இருதயத்தின் நிறைவை
வாய் ஃபோனில் உங்கள்கிட்ட பேசும். அப்போ உங்கள் காது வழியாக சீரியலுடைய சத்தமும் நாடகமும் உள்ளுக்குள்ளே பாஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம் தெரியுமா, உங்களை அந்த டைமிங்க்கு உங்களை கொண்டு போய் அங்கே சர்ச்சில் போய் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டிடும். கரெக்டான ஷார்ப்பாக நம்ம ஆராதனை தொடங்குறோம் பாருங்க, அது மாதிரி அந்த இது தொடங்கும் பொழுது ஐயோ விளம்பரம் போட்டுரும், அந்த ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கோம். நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறான் இதுன்னு. அந்த இடத்துல கரெக்டாக அதெல்லாம் தாண்டி தானே வந்திருப்போம். என்ன நடக்குது, நான் ஒரு பாபநாசத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாத ட்ரீட்மெண்ட்டு. அவ்வளோ செயின்லாம் போட்டு காலுகையெல்லாம் கட்டி நடக்க முடியாதவங்க அத்தனை பேரையும் கயிறு போட்டு கட்டி காலுகையெல்லாம் எலும்பெல்லாம் வளைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த முடக்குச்சாலைன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே கொண்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாருக்கும் என்ன தெரியுமா, அந்த கயிறை வச்சு கால் முட்டி இறுக்கி கட்டிடுவாங்க செவுத்தா வச்சு. அப்போ வளைஞ்சு இருக்குது என்ன செய்யணும், செவுத்தில் வளைஞ்சிருந்தால் அந்த கால் கொட்டையும், அந்த வலி வேதனை. கை என்ன செய்வாங்கன்னா இழுத்து வச்சு கயிறு வச்சு கட்டிடுவாங்க. அப்போ அந்த கை கால்லாம் கொட்டையும். அப்போ என்ன செய்வாங்கன்னா எய்த்தாப்பில் டிவியில் சீரியல் போட்டு விட்டுருவாங்க. இவங்க எல்லாரும் அந்த மும்முரத்தில் இந்த வலியை மறந்துடுவாங்க. ரொம்ப அவங்க அப்படியே அடிக்க போகிற மாதிரி கொல்ல போகிற மாதிரி வருவாங்க தெரியுமா. அப்போ எல்லாரும் அப்படியே மும்முரமாக இருப்பாங்க, யாருக்கும் கைவலி கால்வலி தெரியாது. இந்த விளம்பரம் போட்ட உடனே கையாமுய்யான்னு எல்லாரும் கத்தி அழுது, அந்த விளம்பரம் போட்டு அது டக்குன்னு முடிஞ்சு அந்த சீரியல் ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சி அப்படியே உட்காந்துருப்பாங்க. சிலருக்கெல்லாம் காஞ்சிரும் வெள்ளையா. சீரியல் மும்முரமா வாழ்க்கையை மாத்துதுங்க. ஏன் இன்னைக்கு இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும் வச்சான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு காரியத்தை உங்க உள்ளத்துக்குள்ள செஞ்சு உங்க வாழ்க்கையில் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க மிஸ் பண்றத சரிபடுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஏன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எதுல நிரம்பிக்கிட்டு இருக்குன்னு இன்னைக்கு சொல்ல வராரு. அதுதான் உங்க வீட்டில் கிரியா ஆரம்பிக்க போகுது. ஏன் என் வீட்டில் சண்டை வருது, இங்க என்ன சமாதான சந்தோஷமா நிரம்பி இருக்கு, இல்ல ஆவிக்குரிய அபிஷேகம் உங்க உள்ளத்துக்குள்ள நிரம்பி இருக்கா? நீங்க ஜெபிச்சு வீடு முழுதும் பிரசனமா நிரம்பி இருக்கு சமாதானத்தில் உள்ள நிக்கிறதுக்கு. ஆண்டவர் அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே வாழ்த்து. அந்த வீட்டுல பாத்திரமா இருந்தானா நீ கூர்ன சமாதானம் நிற்கும். அடிதடி பாத்தியா இருந்தா, சண்டை கலவரமா இருந்தா, நீ செருப்பு போடும் போதே அது தப்பிச்சம் பொழைச்சம்னு இவங்க வீட்டுல நம்மளால வாழ முடியாதுன்னு உன் கூட வந்துரும்ட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லாவே புரியுது. அது என்ன செய்யாது, தேவனுடைய சமாதானமே தங்க மாட்டியது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீடு பாத்திரமா இருந்தா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பாத்திரமா இருக்கணும். நீங்க கூறின வாழ்த்துதல் சமாதானம் அந்த வீட்டுல தங்கி தாபரிக்கும். எல்லார் வீட்டுக்கு தான் பாஸ்டர் வராரு, எங்க வீட்லயும் தான் ஜெபம் பண்றாரு. என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, வீடு பாத்திரமா இருந்தா கூறின சமாதானம் தங்கி தாபரிக்க தான் செய்ய போகுது. ஆசீர்வாதமா தான் இருக்க போறீங்க. அல்லேலூயா. யோசேப்பினுடைய அவன் காணாத காரியத்தை இயேசு கண்டார். இந்த உலகத்தில் அவன் பார்த்தான், ஆண்டவர் என்னை பார்க்குறாரு, நான் தப்பு செய்ய மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் தெரியாமல் இது யாரும் ஒன்று கேட்க போகிறதில்லன்னு எடுக்கிற நிலைமை இருந்தால் தயவு செய்து எடுக்காதீங்க. அல்லேலூயா. அதை தொடாதீங்க. இயேசு உங்களை பார்க்கிறார், உங்கள் அந்தரங்கத்தை பார்க்குறாரு. எவனுக்கும் அதெல்லாம் அவனுக்கு இப்படி ஆயிரணும், இவனுக்கு இந்த இது ஆயிரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை அங்கே அந்தரத்தை பார்க்குறாரு. உங்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு அதுதான் யோசேப்பு அந்த இடத்துல தவறு செய்ய அவங்க அழைக்கும் பொழுது அந்த தவறு செய்ய மறுத்துட்டு அவங்க காரியம் என்ன எப்படி ஆச்சு, அங்கே எந்த காரியத்தையும் நான் தொடமாட்டேன், அவர் அங்கிருந்து விலகி ஓடி போனார். அந்தரங்கம் பரிசுத்த ஜீவியமாக இருக்கணும். அப்படின்னா வெளியரங்கமாக உங்களை அடிமையாக வச்சிருக்க மாட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோசேப்பு அந்தரங்கத்தில் பரிசுத்தம் இருந்ததுனால தான் அந்த சிறைச்சாலையில் போனப்போ கூட அடிமையா இல்லை, அதிகாரியா தேவன் அந்த சிறைச்சாலையின் அந்த அதிகாரியின் உள்ளத்திலே இரக்கத்தை உண்டாக்கி அவனை கொண்டு போய் மேலே வச்சார். கர்த்தர் இன்னைக்கு ஒரு தீர்க்கமாக சொல்றாரு,
நீ வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் பரிசுத்த ஜீவியம் இருந்துச்சுன்னா வெளியரங்கமா நீ எவனுக்கு அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியரங்கமான பலனை குறித்து ஒரு காரியத்தை பார்க்கிறேன். அடிமையா போன தேசத்துல ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியின் அடையாளத்தை கொடுத்தார். யாருக்குன்னா நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25-26 அடிமையா போன இடத்துல கர்த்தர் ஒரு வெற்றி வாழ்வை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நெகேமியா சொல்லுகிற காரியத்தை இங்கே பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக எகிப்து தேசத்துல அவங்க பாட அனுபவித்தாங்க. தாங்க முடியாம அங்க கதறினாங்க, தேவனை நோக்கி மன்றாடினாங்க. தேவன் அவர்கள் நடந்து வந்த அந்த பாதையை கானானா மாத்தினாரு, கானானா சுந்தரிக்க செஞ்சாரு. அவர்களை இன்றைக்கு கர்த்தர் அதை அவங்க கையில கொடுத்தார், காரியத்தை மாத்தி கொடுத்தாரு. இந்த நெகேமியா 9:25-26 வாசிங்களேன். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாரு. எல்லாத்தையும் பூரணமா கொடுத்தாரு. அவங்க வழி நடத்திட்டு வந்த காரியத்தை இங்க நெகேமியா சொல்றாரு, எல்லாமே அவங்களுக்கு பூரணமா கிடைச்சிச்சு. எப்ப பாவம் வரும் தெரியுமா உள்ள? எப்ப பாவம் உள்ள வரும் தெரியுமா? எல்லாமே பூரணமா கிடைக்க ஆரம்பிச்ச உடனே நாம் அந்த சமாதான சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு குட்டி வழி கிடைக்குதான்னு பிசாசு பார்த்து அந்த வழியை துள்ள நுழைய பார்ப்பான். பூரணமானவனே நீங்க எல்லாமே அந்த கஷ்டம்லாம் நிறைவானோடனே நம்ம ஜாக்கிரதையை யோசிக்கணும். நிறைய பேர் பாருங்களேன், தேவைகளுக்காக இயேசுவை தேடுவாங்க, அவங்க தேவை நிறைவேறணும்னே போயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பவிக்க போகிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகிறது அவங்களுக்கு தெரியாது. பின்மாற்றத்தில் போனவங்க நிலைமை எப்படி இருக்குங்க? என்னவா ஆகும்? முன்னிலைமை காட்டிலும் ரொம்ப கேடுள்ளதா இருக்குமா இருக்காதா? அவங்கள இன்னும் சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு, நெகேமியா மூலமா சொல்றாரு, அநேக காரியங்கள் நிறைவா கிடைச்ச உடனே அவங்க யாரை மறந்து போனார்களாம்? தேவனை அவர்கள் மறந்து போனாங்க. அவங்க எங்க எகிப்துல முறையிட்டாங்க, யாத்ராகமத்துல அவங்க போராடினாங்க. அவங்க அந்தரங்க எப்படி இருந்துச்சு? தத்தளிப்பு வேதனை இருந்துச்சு. தேவன் அவங்கள வெளியே கொண்டு வந்து எல்லாம் நிறைவா கொடுத்தோடனே அவங்க அதுக்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? தேவனை தேடினாங்களா? மோசே போய் 40 நாள் ஆயிடுச்சு மலை மேல, இன்னும் வரல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது மோசேக்கு. ஆனா எங்களை வழி நடத்தின தெய்வம் யாருன்னு எங்களுக்கு நீதான் காட்டணும்னு ஆரோன்ட்ட போய் நின்னாங்க. தேவனுக்கு விரோதமான பாவை களியாட்டுகள் எல்லாம் அங்கதான் உருவாச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, பரிபூரண நல்ல சந்தோஷமான நிறைவு வந்த உடனே வழி தேடுவான். நீங்க ஜாக்கிரதையா உங்க ஆத்மாவை ஆவியை காத்துக்கணும். உங்கள்கிட்ட ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்படி நிறைவா கொடுத்துட்டாருன்னா அந்த நிறைவுக்குள்ள ரொம்ப கவனமா கவனித்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்பதான் உங்களை இன்னும் அநேக காரியத்துல புசித்து திருப்தியாக்கி தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரிய யாத்திராகமா 2ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் அவங்க முறையிட்ட காரியம் இருந்துச்சு. அவங்கள வெளியே கொண்டு வந்தாரு. அவங்கள காடையினால திருப்தியா புசிக்க கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, அவங்க கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்தாரு. தண்ணீர் கேட்டாங்க, மாறாவின் தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தாரு. எல்லாம் செழிப்பான உடனே பாருங்க, நிறைய கிடைச்சிருச்சுன்னா அப்படியே இயேசுவை மறந்துடுவாங்க. மோகன் சிலாசர் அண்ணன் ஒரு காரியம், ஒரு விட்னஸ் சொன்னாங்க. ஒரு தொழிலதிபர் ரொம்ப பிரம்மாண்டமாக தேவன் அவரை உயர்த்தி இருந்தார்.
ஒவ்வொரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார், ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஜெபத்தை நிறுத்தவே இல்லை அவருடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் ஜெபிக்க 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 அவருடைய ஃபேக்டரிகளும் அவருடைய வேலை ஆட்களும் பெருகி கொண்டே போனாங்க. ஆட்கள் பெருக, அவர் ஜெபம் பெருக, எல்லாம் பெருக ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா? அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்தை குறைக்க ஆரம்பித்தார். டிராவல்ல போகும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே போறது, கார்ல ஃபேக்டரிக்கு போகும்போது எப்பொழுதும் ஜெபம் பண்ணியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்தை குறைக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் வந்து வந்து பேசுவாராம். கார்ல போகும்போது எங்கேயா ரயில்வே ட்ராக் கிட்ட நிப்பாராம். நிற்கும் போது, மகனே அவனை தேடுறேன், அவனை நேசிக்கிறேன், என்கிட்ட வந்துரு, என்கிட்ட பேசு பேசுன்னு. கவனமெல்லாம் அந்த ஃபேக்டரிய ஆண்டவர் கொடுத்தது, நான் அதை பார்க்கணும். இது ஆண்டவர் கொடுத்தது, நான் அதை உயர்த்தணும். இது ஆண்டவர் கொடுத்தது, நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த காரியம் அப்படியே அதுக்கு மேல கவனம் வச்சுக்கிட்டது. ஆண்டவர் பக்கமா திரும்பாம ஆண்டவர் விட்டார். ஆண்டவர் ஒரு நாள் அப்படியே கவனித்துக்கிட்டே வந்தாரு. ஒவ்வொரு நாளும் வருவாராம், என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு, நான் உன்னை மிஸ் பண்றேன் மகனே, என் கூட பேசுன்னு ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வந்தாராம். திடீரென்று அவருடைய ஃபேக்டரியில் 7 ஃபேக்டரியில் ஒரு ஃபேக்டரி தீப்பிடித்து எரிந்து நஷ்டம் உண்டாக ஆரம்பித்தது. அவருடைய பல காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிவுக்கு வந்தது. தோல்வியை சரி கட்டுவதற்கு அங்கே வேலை பார்த்தவங்களுக்கு பணம் கொடுக்குறேன், இறந்து போனாங்க, இறந்து போன கொடுக்க, அப்படியே அவர் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் அடைந்து அவர் திரும்ப இறங்கி கீழே வந்துட்டார். இருந்த ஃபேக்டரியில் இருந்த ஒரு ஃபேக்டரி ஆச்சு, அதில் இருக்கிற ஆட்களையும் குறைபாடு குறைச்சிட்டு அவர் தத்தளித்து கொண்டிருந்தார். என்ன செய்வன்னு தெரியாம. அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், நான் தேவனை தேடுவதை நான் மறந்து போனேன், குறைத்தேன், இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படி ஆனது என்று அவர் மனம் கசந்தார். வேலை முக்கியம்தான், ஆனாலும் இயேசுவை தேடுறதை விட்டுட்டா, இயேசுவை தேடுற குறைச்சா நம்முடைய ஐஸ்வர்யமும் எல்லா சகலமும் அது குறையப்படும் பொழுது அவர் தானே நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்திக்கிட்டே வராரு. பாருங்க, நீங்க ஏன் இயேசு வந்து அப்படி எங்களை தண்டிப்பாரா? இயேசு எங்களுக்கு இப்படி வாழ்க்கையில் விட்டுருவாரா? இல்லை, அப்படி இல்லைங்க. நீங்கள் இயேசுவோடு இருக்கும்போது அந்த வேலையில் இருக்கக்கூடிய தவறுகளை அந்த இடத்துல எதில் நீ இழந்து போறியா, அதை முன்னதாகவே உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை சரிப்படுத்தி அதை சரிப்படுத்த வைத்து உன்னை பார்த்துக்குவார. உன்னை விட்டுற மாட்டாரு. ஞானமா செய்வதற்கு கர்த்தர் காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர். தாவீதினுடைய அந்தரங்கத்தை பார்த்தார். அல்லேலூயா. தாவீதுடைய அந்தரங்கம் இப்படிப்பட்டதா இருந்தது. ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? தாவீது அப்படி விட்டாரா? ரொம்ப கேடுள்ளதா இருந்தது. அவன் தவறு செய்தான். திருத்தி கொள்ளும்படிக்கு அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். தேவனை திருத்தி கொண்டு ஆண்டவரே, நான் என்னை திருத்திக் கொள்ளுகிறேன், நான் செய்த தவறு, நான் அவன் தேவ சமூகத்தில் பின்பற்றி கதறின உடனே அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றினார். ராஜாவாய் சிங்காசனத்தில் போய் அமர செய்தார். திருத்தி கொண்டால் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு செய்யும் காரியம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாயிருக்கும். தாவீது ராஜாவாய் அமர பண்ணினது ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தில் தேவன் சகலத்தையும் செய்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கும்? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை தேவன் பார்க்கிறான். யோசேப்பை போல சாட்சியாக இருக்கிறாங்களா? எது ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குது? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். எது ஒன்று உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுதோ அதுதான் தேவனை விட்டு உங்களை வெளியே கொண்டு போகும். அது என்னைக்காவது ஒரு வழிவகுத்து உள்ள நிற்கும்.
பண ஆசை அவனுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. அவனுக்குள்ளே இருந்த காரியம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வெளியரங்கமாக அதை செயல்படுத்த பண்ணி அவன் எல்லா காரியமாக அப்படியே போய் திரும்பி நின்றது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு சங்கீதம் 103:1-2 தாவீது திரும்ப கொண்டு போய் அவனை சிங்காசனத்தில் உட்கார அமர பண்ணின பிறகு அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எப்போ வந்து சொல்றாரு? எழுந்திருக்கலாமா? ராஜாவா வந்து உட்கார்ந்த உடனே சொல்றாரு, எந்திரிங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்றாங்க ஒரு காரியத்தை. என்ன சொல்றாங்க? தாவீது ராஜாவாய் வந்து அமர்ந்த உடனே ஒரு காரியம் நடக்குது. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நீ என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் சொல்றார் தெரியுமா? அந்தரங்கத்தை பார்த்தாரு. ஆனா தாவீது தேவனிடத்துல போய் மன்றாடினான். அந்தரங்க வாழ்க்கையை இயேசு மாத்த விரும்புறாரு, பார்க்கிறாரு, அவன் மாத்த விரும்புறாரு. தாவீது அறிஞ்சான். தாவீது தேவனிடத்துல போய் மன்றாடினான். தேவன் அவன் வாழ்க்கையை மாற்றி ராஜாவை உட்கார்ந்த உடனே அவன் சொல்றான், ஆத்துமாவே உன்னை விட்டுட்டார் பாரு, நீ அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா தண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்க ஒரு ஆத்துமாவை நீ கொன்று போட்டாய். அவர் ஆத்துமாவை வந்து நிக்காம என்னவா சொல்றாரு? பலி கொடுத்தாரா? ராஜாவா உட்கார வச்சார் தாவீத. அதனால தாவீது சொல்றாரு, நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரா இல்லையா? அவர் நல்லவர். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நம்மளை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது வெளியரங்கமான கிரியையை நீங்க பார்க்க போறீங்க. அநேக வெளியரங்கமான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த போகிறார். அநேக காரியங்கள் பலன் அளிக்க போகிறார். வெளியரங்கமான பலன்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வெளியரங்கமான காரியங்களில கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் முன்னவே போய் செய்து முடித்து விடுவேன். கர்த்தர் அநேக காரியங்கள் இந்த மாதத்துல மாறுதலாய் அமைய போகிறது. அது எல்லாவற்றை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து உங்கள் அந்தரங்கங்களை காரியத்திலே நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்பும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, என் ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக காத்திருக்க வைக்கும் பொழுது, நான் தேவனை என் உள்ளத்துல வைத்திருக்கும் பொழுது, நான் நிறைவாய் நிரப்பும் பொழுது என் வாழ்க்கை மாறும் என்று யார் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் வெளியரங்கமான கிரியைகளை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமான காரியங்களை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு அந்தரங்க காரியத்தை குறித்து எது அது சேதப்படுத்தும், எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறீர். நாங்கள் சரிப்படுத்த வேண்டியது எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே எங்க வாழ்க்கையில வேத வாசிப்பு, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் தேடுதல், உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் தேடுதலோடு கூட உம்மை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். அந்த காரியத்தை செயல்படுத்தும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே கர்த்தா வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் நீங்க எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுறீரோ அப்படியாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் பல காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் பல பாவம் இருந்திருக்கும். நாங்கள் தவறுதலாய் அது பாவத்தின் விலை தெரியாமல் நாங்கள் அதை செய்திருப்போம். ஆண்டவரே, நீங்கள் அதை மன்னிச்சிங்க, எங்களை மன்னிச்சு நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. இன்றைக்கு யாரெல்லாம் அந்த குற்ற உணர்வோடு என்ன மன்னிங்க, நான் என் குடும்பத்தை சபிச்சேன், என் பிள்ளைகளை திட்டுனேன், என் மனைவியை திட்டுனேன், என் கணவனை திட்டுனேன், பக்கத்து வீட்டுக்காரனை சபித்தேன், அவர்களோடு யுத்தம் பண்ணினேன், இவர்களோடு போராடினேன் ஆண்டவர் சொல்லி என்று நினைக்கிறவங்க சில வேளைகளில்
தேவனை கூட கேள்வி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனிடத்துல ஒப்புரவாகுங்க. தேவன் இன்றைக்கு இறக்க செய்கிறவராய் உங்க வாழ்க்கையில வெளியரங்கமான அடையாளத்தை காண்பிக்க இயேசு விரும்புகிறார். வெளியரங்கமான அற்புதம் செய்ய இயேசு விரும்புகிறார். ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிறவன் பிதா வெளியில கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப கிரியை ஆரம்பிக்க போகிறது. நீ தேடுகிற உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆசைகளை இயேசு நிறைவேற்றி முடிப்பேன் என்று உன்னிடத்தில் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு கட்டாயம் அதை செய்ய போகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் இன்றைக்கு ராஜாவாக ராஜாத்தியாக அமர பண்ண உன்னை நினைக்கிறாரு. மேய்ச்சலின் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்து கொண்டிருந்த தாவீதை இன்றைக்கு ராஜாவாய் அமர பண்ணினவர் உன்னையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நடத்த, இன்றைக்கு உன் குற்றங்களை மீறுதல்களை மன்னித்து உன்னை நடத்த விரும்புகிறார். ஆண்டவரே, இன்று எனக்கு இரங்கும் என்று யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் இரக்கத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியோ. ஆண்டவரே, இன்றைக்கு எதில் அவர்கள் சிக்குண்டு தத்தளித்து போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த போராட்டத்தை மாற்றி அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எந்தெந்த நெருக்கத்தில் கண்ணீர்கள் பாதையில நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒரு மாற்றமாய் காணப்படட்டும். நீங்க இந்த நாளிலே இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி சாட்சியாக்கும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.